பயமின்றி தூக்கில் இடுகின்ற வரை மாவீரன் பகத்சிங் படித்துக் கொண்டே இருந்தான். நடிக்க கொடுக்கும் டாலர் 100 நலரும் நலம் தரும் புத்தகத்தை வாங்கினான். உலகத்தின் தலை சிறந்த கலைஞன் சார்லி சாப்ளின். பிடித்த பரிசாக குழந்தைகளுக்கு புத்தகத்தை படிக்க கொடுங்கள் என்றான். 2வது உலக மகா யுத்தத்தில் நாஜிப்படைகளின் நாசத்தாக்குதலுக்கு ஆளான லண்டனில் டேக் இட் என்று சொல்லி நம்பிக்கையோடு மீட்டு தந்த இங்கிலாந்தின் சிங்கம் வின்ஸ்டன் சர்ச்சில். பயங்கரமான போராட்ட ஆயுதம். ஆபிரகாம் லிங்கனுக்கு பிறகு ஒரு 100 ஆண்டு கழித்து நிறவரி கொடுமையை நிர்மூலமாக்குவதற்கு 1000 கனவுகளோடு கனவு கண்ட மார்ட்டின் லூதர் கிங் சொன்னான், பயமின்றி தூக்கில் இடுகின்ற வரை மாவீரன் பகத்சிங் படித்துக் கொண்டே இருந்தான். நல்ல புத்தகத்தை பரிசாக அளிப்பவர்தான் நல்ல நண்பன் என்றான் கெட்டிஸ்பர்கில் ஜனநாயகத்தின் மாண்புரைத்த ஆபிரகாம் லிங்கன். 1000 நூல் படித்தவனையே வழிகாட்டியாக ஏற்பேன் என்றான் ஜெகமஞ்ச போரிட்ட சீசர். உலகை சுற்ற நூலகம் செல்வாய் என்றார் அறிஞர் டெஸ்கார்ட். உலக வாழ்க்கை வெறுத்திடும் பொழுது நூலை படி வாழ்க்கை இனிக்கும் என்றான் பேச்சுக்கு விலை வைத்த பகுத்தறிவாளன் இங்கர்சால். உரையாட நாளும் நூலகம் சென்றார். மஞ்சள் நதிக்கரையில் ஒரு மகத்தான புரட்சி அரங்கேற்றிய மாவோ என்கிற மகத்தான மனிதன். ஆகவே புத்தகம்தான் ஒரு மனிதனை வித்தகமாக்குகிறது என்பதை விட காணாமல் போற மனிதனை அவனுக்குள்ளேயே கண்டுபிடித்து தருவது அவன் கையில் ஏந்துகிற புத்தகம்தான் என்பதை நெஞ்சில் பதிவு செய்து கொள்ளுங்கள். வாசிக்கிற தளம் தகர்ந்து போகாமலும் தரைமட்டமாகி விடாமலும் காப்பாற்ற வேண்டிய சமூக பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டும் உள்வாங்கிக் கொண்டும் இன்றைக்கு புத்தக திருவிழாவை தென்திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வரையிலும் நடத்துவதற்கு அரசு முன்வந்திருக்கின்றது. பல பேர் இன்றைக்கு புத்தகம் என்கிற பெயரால் அவர்களை தெரிந்ததை பதிவு செய்து அதை வெளியிடுவதற்கு இந்த ஊடக உலகத்தில் முகம் காட்டுவதற்கு இன்றைக்கு முன்வருகிறார்கள். ஆனால் புத்தகம் அதுவல்ல. ஒரு புத்தகம் ஒருவனை புரட்ட வேண்டும், இந்த பூவுலகை புரட்டி போட வேண்டும், அதற்கு பேர்தான் புத்தகம். அப்படிப்பட்ட புத்தகங்கள் தமிழுக்கு நிறைய கொண்டு வர வேண்டிய கடமை எழுத்தாளர்களுக்கு இருக்கிறது. புத்தகம் என்பது எங்கே பிறக்கும் எப்போது பிறக்கும் என்று சொல்ல முடியாது. The glimpses of the world history, the discovery of the India. இந்தியாவினுடைய முதல் தலைமை அமைச்சர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு எழுதிய அந்த புத்தகம் சிறைச்சாலையில் எழுதப்பட்டது. அதை உலக சரித்திர பெருமக்கள் என்று முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஓவை அழகேசன் அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். இன்றைக்கு சமகால சூழலில் ஒரு கலாச்சார யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் காலை சுற்றிய கலாச்சார பாசிசம்
கழுத்தை சுற்றுவதற்கு வீகமகிக்கிற காலகட்டத்தில் நேருவினுடைய அந்த புத்தகத்தை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டுமானால் அந்த புத்தகத்தை மீண்டும் வெளியிட்டு திறனாய்வு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது.